எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முக்காலி டிசைன் எப்படி செய்யறதா பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இல்லை டிசைன் கட்டிங் மட்டும் தான் பார்க்க போகிறேன். பட் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவுட்புட் பாட்டெல்லாம் இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு முக்காலியோட டாப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கட்டிங்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ குட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்காலிக்கு வர 3 லெக்கு, இந்த 3 கால் வரனால தான் இப்போ மோஸ்ட்லி நம்மளோட முக்காலி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வைப்பாங்க, பூஜை ரூமில் அந்த மாதிரி இடத்துல முக்கியமான இடத்துல வைப்பாங்க, ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி இடத்துல. ஆக்சுவலாக இது ஏன் முக்கு 3 கால் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, வரவு செலவு அந்த கணக்கில் வச்சு ஒரு கணக்கில் வைப்பாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ குட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, டீ குட் பலகைங்க. இதான் பார்த்தீங்கன்னா டீ குட் பலகைங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 3 முக்காலி செஞ்சோம். இதில் வந்து 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். இந்த இதில் சர்க்கிள் மட்டும் கட் பண்ணியாச்சு. பட் இந்த சர்க்கிள் கட் பண்ணி இதுக்கு வந்து வேறு டிசைன் எப்படி போகிறன்ற வீடியோ வந்து மேலே லிங்க்கில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுவும் முக்காலி டாப் போர்ஷனோட டிசைன் எப்படி பண்ணுறது வீடியோ தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்காலியோட லெக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 லெக் வருது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா டீ குட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 முக்காலி செய்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து உங்களை காட்ட போகிறேன். அது இல்லாமல் இந்த டிசைனில் எப்படி கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின், அதாவது அசம்பிள் பண்ண தெரியுமா, அந்த ஜிக்ஸாக் மிஷின் தான் வந்து நான் டிசைன் கட் பண்ண போகிறேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மேலே லிங்க்கில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பொசிஷன் தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா முக்காலியை வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸே நிற்கும் அந்த எட்ஜஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸ் கட் பண்ணிடுவோம். இந்த டிசைன் வந்து யார் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷினில் எனக்கு வந்து ஹேண்டில் கரெக்டாக வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து எனக்கு வந்து ரொட்டேஷன் மூவ்மெண்ட் எனக்கு வராது. மோஸ்ட்லி வந்து நான் டிசைன் செய்கிற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் ஜிக்ஸாகில் தான் டிசைன் பண்ணுவேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ண ஆரம்பிச்சார். நான் தான் இந்த டிசைன் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஜிக்ஸால் கட் பண்ண முடியாது. ஹேண்ட் ஜிக்ஸால் கட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து டேப்பர் வர சான்ஸ் இருக்கும். நம்ம மறுபடியும் அதை ஃபுல்லாக வந்து கிரைண்டிங் பண்ணிருக்கோம். அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து டேரெக்டாக நானே கட் பண்ணுறேன்னு சொன்னார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்களே கட் பண்ண விட்டு நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைட் பொசிஷன் எல்லாம் பண்ணி வச்சு இதுக்கப்புறமா வந்து இந்த லெக்கில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் எதுவுமே காட்ட போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் கட்டிங் மட்டும் வீடியோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சோன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பீஸ் இருக்குது தெரியுமா, முன்னே 2 பீஸ், அந்த 2 பீஸில் வச்சு என்ன பண்ணுவோம்னா சேம் டிசைன் மார்க் பண்ணோம். ஏன்னா ஒரு டைம் மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் தப்பு வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எப்படி நம்ம கட் பண்ண பீஸை வந்து வச்சு என்ன பண்ணோன்னா டிசைன்ஸ் மார்க் பண்ணால் நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்டாக வந்து என்ன டிசைனுமோ அந்தமாரி தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட்டெல்லாம் வரைய மாட்டாங்க, அவங்களே கையிலே வரைய தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே இதில் கையில் வரைய முடியாது. அதனால் ஒரு டிசைன் கட் பண்ணி முடித்தோடனே அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த டிசைன் கட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 டிசைன்ஸ் கட் பண்ணோம். அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ மட்டும் தான் உங்களுக்காக காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கள் ஷாப்பில் அசம்பிள் பண்ணது. ஆக்சுவலாக எங்களோட ஓல்டு டைப் மிஷின் ஒன்று இருந்தது. முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸா வந்து வுட்டில் செஞ்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பழைய காலத்தில் எங்கள் அப்பா ரொம்ப ஒரு 25 வருஷமாக அந்த மிஷின் யூஸ் பண்ணியிருந்தார். அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா இரும்பில் அசம்பிள் பண்ண மிஷின். இதை பற்றின வீடியோ தான் பார்த்திங்கன்னா மேலே லிங்க்கில் வரும். பட் அசம்பிள் பண்ணதில்லை. நான் அசம்பிள் பண்ண வீடியோ வரும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி அதை செஞ்சோன்ற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் தனியாக அனுப்புகிறேன். அசம்பிள் பண்ணி முடித்தோடனே அவுட்புட் வீடியோ எப்படி இருக்குமோ அதுதான் அந்த மேலே லிங்க்கில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்த ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லைட்டாக வளர்றேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சிங்கிள் ஷாட் வீடியோவில் இருந்ததால் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதான் லெக்கோட அவுட்புட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு கிரெயின்ஸ் பேப்பர் வச்சு எதுவுமே தேய்க்கல. இதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எம்ரி ஷீட் வரையும் தேய்க்கணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிசைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தாலே தெரியும். அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் தான் கட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் எரர் வர சான்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா
நம்மகிட்ட கிரைண்டிங் மிஷின் இல்லை எம்ரி ஷீட்டு இல்லை அறம் இருக்கும், உட்டு தேய்க்குன்னு தனியாக அறம் இருக்கும். அதை வச்சு தேய்ச்சி நம்ம என்ன பண்ண பார்த்தா எரர் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா தப்பு வராத வேலை எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்து மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணுறது வந்து கற்றுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 டிசைன் கட் பண்ணோடனே உங்களுக்கு 3 தேவையில் காட்டுறேன். ஏன்னா அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, இது இப்போ நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் காமிச்சது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வுட்டு தான் நான் காமிச்சிருந்தேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி. இது பக்கத்தில் என்ன ஒரு வுட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன பார்த்தா மணக்கட்டை செஞ்சோம். மணக்கட்டைக்கான ஆர்ச் டிசைன் தான் இது பக்கத்தில் இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து தனியாக இது பண்ணுறேன். ஃபைனலாக வந்து அவுட்புட் பார்ப்போம். இந்த முக்காலியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த இது பண்ணுவாங்க. காடி எடுத்து உட்கார வைப்பாங்க. சில இல்லைன்னு பார்த்திங்கன்னா அப்படியே கூட ஃபெவிகால் போட்டு விட்டுவாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தான் முக்காலிக்கு காடி எடுப்பாங்க. சின்ன காடி எடுத்து அதுக்கப்புறமா அதில் வச்சு ஆணி அடிப்பாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது. ஆக்சுவலாக அசம்பிள் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சாச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வீடியோ முடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போய்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறும் ஜிக்ஸாக் கட்டிங் மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சர்க்கிள் கட்டிங் வீடியோ வந்து மேலே டாப்பில் லிங்க்கில் வரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட தர்ணா டிசைனும் மேலே லிங்க்கில் இருக்கும். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.